மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டாம் எனவும் திமுக வேட்பாளரை முன்னிறுத்த மாவட்ட நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த கோரிக்கையை பரிசீலித்து திமுக தலைமை என்ன முடிவெடுக்கக்கூடும்? வணக்கம். ராமநாதபுரம் தொகுதியை இந்த முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் திமுக வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்று ராமநாதபுரம் தொகுதி திமுக நிர்வாகிகள் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது 6வது நாளாக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கருத்துக்களை கேட்டறிந்தது. அப்போதுதான் ராமநாதபுரம் தொகுதி நிர்வாகிகள் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை திமுக வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை கேட்டறிந்த திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு யாரை நிறுத்த வேண்டும், யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை திமுக தலைமை முடிவு செய்யும். ஆனால் யாரை நிறுத்தினாலும் கருத்து வேறுபாடின்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் நவாஸ் கனி போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை மீண்டும் யுஎம்எல் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா அல்லது திமுக நேரடியா போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல திமுக நிர்வாகிகள் மீண்டும் இந்த தொகுதியில திமுக வேட்பாளரை போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.